ஹாய், திஸ் இஸ் வல்க். உங்கள் உடல் சிற்பி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காண்டி. ஸோ 100 டேஸ் சேலஞ்ச் நான் நேற்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 100 டேஸில் எனக்கு ஒரு 93 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருந்திருக்கு. ஸோ நான் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு டேஸோடைய கவுண்ட்டு பார்த்துட்ருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் நினச்சேன் ஒரு 100 டேஸில் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் தென் இன்ன வரைக்கும் எனக்கு 93 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அதுவே ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ யாருனே தெரியாத ஒரு சில பேர் கூட கமெண்ட்ஸில் எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். உங்கள் எல்லாத்துக்குமே எனக்கு இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்தராக நான் இந்த 100 டேஸில் ஸ்டாப் பண்ணாமல் ஸோ இந்த 100 டேஸை ஒரு ஃபவுண்டேஷனை நான் பார்க்குறேன். இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து பில்ட் பண்ணி இன்னும் இன்னும் நிறைய நிறைய ஃபிட்னஸில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கான பாசிபிலிட்டியும் நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் இது மாதிரி என்னோடய பர்சனல் ஷார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற கண்டென்ட்ஸும் நான் வீடியோஸாக மேக் பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 100 டேஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் திங் நான் கற்றுக்கிட்டது ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு பப்ளிக் டொமைனில் நம்மளோட ஜேர்னி நம்ம காட்டும்போது ஸோ நம்ம அவங்களுக்கு ஆன்சரபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக. ஸோ நான் லேசியாக இல்லாமல் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் இந்த பர்டிகுலர் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணுறதோ இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ இவனே பண்ணுறான் நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகலாம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டருக்காண்டியும் நான் இதை மேக் பண்ணேன். ஸோ நான் மட்டும் பெனிஃபிட் ஆகாமல் மற்றவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும். ஸோ நம்ம ப்ராக்ரஸை பார்த்து மற்றவங்களும் நம்மளும் இப்படி பண்ணால் அவங்களுக்கும் ப்ராக்ரஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருந்து நம்ம ஒரு ஃபிட்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போனால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை ஹெல்த்தியாக லீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே டெஸ்க் ஜாபில் தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நம்ம இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அல்லது ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணேன்.